வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு பற்றி நான் பயங்கரமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயத்தை எடுத்து வந்திருக்கேன். ஏன்னா பிக் பாஸ் கிட்டத்தட்ட இது 8வது சீசன். 7 சீசன் முடிஞ்சு போச்சு, இது 8வது சீசனு. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து திடீர்னு ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு நியூஸ் வந்துட்டு பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இது என்ன நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதப்பா, நாங்களும் இத்தனை வருஷமாக நாங்கள் பிக் பாஸை பார்க்குறோம், இந்த மாதிரி நடந்ததே இல்லையப்பா அப்படின்னா, இந்த விஜய் சேதுபதி அவர்கள் உள்ளே வந்ததுனால எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிக் பாஸை சுவாரஸ்யமாக பயங்கரமாக, அதாவது ஆடியன்ஸ் கிட்ட வந்து என்கேஜாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக வந்து கான்செப்டை கொண்டு வரதும். இப்போ வந்துட்டு பிக் பாஸ் வீடியோ வந்து 2ஆக பிளந்துருக்கு. ஒன்று பாய்ஸுக்கும் இன்னொன்று கேர்ள்ஸுக்கும். பாய்ஸ் வர்சஸ் கேர்ள்ஸ்ன்ற மாதிரி 106 நாள் போக போகுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்குலாம் ஒரு பெரிய இன்னொரு இன்ப அதிர்ச்சி என்னென்னா, விஜய் செம கலக்கலான ஒரு பேச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு வருத்தமான விஷயம் என்னென்னா, ஃபுல்லாக விஜய் டிவியோட ஆட்கள் தான் இருக்காங்க. இதில் இன்னொரு விஷயத்தையும் வந்து ஷாக்கிங்காக என்ன கொடுக்குறாங்கன்னா, முதல் வந்த 24 மணி நேரத்தில் ஒரு எலிமினேஷனாக என்னையா நடக்குது, இப்படி ஷாக்கு மேலே ஷாக் கொடுத்தா நாங்கள் எதையா தாங்கிறது அப்படின்ற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கருத்து என்னவா இருக்குது அப்படின்னா, இந்த வாட்டி ஏன் ஃபுல்லாக வந்து விஜய் டிவி ஆட்களாக உள்ளே போட்டிருக்காங்க, இப்படி பண்ணால் எப்படி, அப்புறம் நாங்கள் வந்துட்டு எப்படி வந்து இது பண்ணுறது, அவங்க கரெக்டாக தான் வந்துட்டு எலிமினேட் பண்ணுவாங்க நாங்கள் நம்புறது. அது மட்டும் இல்லாமல் விஜய் டிவி ப்ராடக்டாகவே கண்டிப்பாக டாப் 5ல் வந்துருவாங்க. இப்படிலாம் வந்து நிறைய பேர் வந்துட்டு பேசவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதேமாதிரி இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது பிக் பாஸ் வீடு கிடையாது, இது வந்து விஜய் டிவி வீடு அப்படின்ற மாதிரியும் கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ உங்களோட கருத்தை சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு 24 மணி நேரத்தில் ஒரு எலிமினேஷன் சொல்கிறாங்களே, அது யாராக இருக்கும், யாராக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும், இல்லை முதல்ல இந்த 24 மணி நேரத்தில் வர எலிமினேஷன் தேவைன்னு நினைக்கிறீங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்திலேயே வந்து எலிமினேட் ஆகிறதே நம்ம வேணான்னு சொல்லிட்டு இருக்கோம். இதில் 24 மணி நேரத்தில் ஒரு எலிமினேஷன் வச்சா பாவம், அவங்க எவ்வளோ கனவோடு இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க, அது அப்படியே வந்து சிதைச்சமராயிடும். உங்களோட கருத்தை சொல்லுங்கள். மறக்காமல் லைக்கை தட்டி விடுங்க. பாய் நண்பர்களே.